யாரை விழுங்க போகிறாங்க? நீங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க நீங்கள் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போங்க. அங்கே போனதுமே இந்தியாவில் ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒன்று கிடக்குது, சனாதானம் என்ற மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்புக்கு வேலை என்னன்னா, ஒவ்வொரு மாநிலமாக போகிறது. பாம்பே உருந்து உருந்தானே போகும், அதே மாதிரி மறைமுகமாக போகிறது. லைட்டு வெளிச்சம் இருக்கிற இடத்துல பாம்பு போகாதில்லை, இருட்டுக்குள்ளே தானே போகும். அது மாதிரி நேர் கதவுல போகிறதில்ல, கொல்ல பக்கமாக போகிறது. அங்கே 2 மாநில கட்சிகள் இருக்குன்னா இன்னொரு மாநில கட்சியை அப்படி விழுங்கி ஏப்பமிடுவது தான் பிஜேபியோட வரலாறு. அதுக்கு நான் ஒன்று உங்களால் சொல்ல முடியும். மகாராஷ்டிராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 உடைச்சாங்க, இதே வேலை. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே அது வந்திருக்கு. இப்போ யாரடா விழுங்கலாம்னு பார்க்கும்போது 2 கட்சி இருக்குது. இங்கிட்டு திமுக, இன்று அண்ணாவை இருக்கிற அண்ணா திமுக, ரெண்டும் ஒன்று தான், பெரிய வித்தியாசம் இல்லை. இது 2ல் யார் ரொம்ப சொல்லியிருக்கீங்க, இது கண்ணாடி விரியன், இது கட்டு விரியன்லாம் உங்கள் தலைவர் 2016 சொல்லியிருக்காரு. பாம்புன்றதுனால ஞாபகம் வந்துச்சு. ஆனால் உங்களுக்குலாம் சேட்டை ரொம்பங்க, உங்களுக்கு உண்மையிலே குசும்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஏங்க நாங்களாம் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு பிரிஞ்சு பல ஆண்டுகளாகி விட்டது. இன்றைக்கி நாங்கள் திமுகவுடைய தலைமையில் இயங்கி கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த கூட்டணி உருவாக்குனது நாங்கள் தான். நீங்கள் அந்த பழைய கதையெல்லாம் ஏங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அதை விடுங்க. புதிய கதையை, புதிய மலைப்பாம்பு பற்றி பேசிக்கிறேன். நீங்கள் அந்த பாம்புக்கு எங்கே இப்போ போகிறீங்க? வாங்க இங்கே வாங்க. இந்த மலைப்பாம்பு அப்படி சாப்பிட்டுட்டு விழுங்குறதே அது வேலை. அப்போ 2ல் எதனா விழுங்கலாமான்னு பார்த்துருக்கு. ரைட்ரா, இதுதான்டா தோலை தான் இருக்குது. நல்லா கிட்ட பார்த்தோம்னா என்ன பிரச்சனை? இன்கம் டேக்ஸ் பிரச்சனையாக இருக்குது, சம்பந்தி பிரச்சனையாக இருக்குது, மயம் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருந்த பழைய சசிகலா பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏற்கனவே இருந்த தினகரனால பிரச்சனையாக இருக்குது. அங்கே இருக்கிற ஓபிஎஸ்னால பிரச்சனையாக இருக்குது. இப்போ செங்கோட்டையினாலையும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதுதான் சரியான இடம் அப்படின்னு அது விழுங்கிருச்சு உள்ள. நாங்கள் விழுங்குற நேரத்தில் வயிற்ற பிச்சுக்கிட்டாது வெளியில் வா அப்படின்னு எங்கள் தலைவர் நல் எண்ணத்தில் அதை சொன்னார். ஏன் சொன்னார்னு கேட்டுக்குங்க. இன்றைக்கி இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னால யார்? புரட்சி தலைவி அம்மாவை. அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? தெரியாமல் கூட்டணி வச்சுட்டேன், இனிமேல் என் வாழ்நாளில் வைக்கவே மாட்டேன் சொன்னாங்களே, சொல்லலையா? வச்சதுக்காகவே கலைத்தேன். இந்த லேடியா அந்த மோடியா சவால் விட்டுச்சுல, கடைசி வரைக்கும் வைக்கல. ஆனால் இவர்கள் உள்ளே போய் விழுந்தாங்கன்னா அதை அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குங்க. அதில் எங்கள் அண்ணன், எங்கள் தலைவர் நல்ல எண்ணத்தில் சொல்கிறாரு, நல்ல ஒரு அவங்கள காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன நம்ம சொல்கிறாரு? நான் கல்லை கட்டிக்கிட்டு கையில் காலில் கட்டிக்கிட்டு நான் நடு கிணறுல குதிப்பேன்.